அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சண்டே vlog தான். ஸோ சண்டே அப்படின்னாலே நான் வெஜிடேரியன் தான். முக்கால்வாசி நம்ம வீட்டில் எல்லாத்துலேயுமே நான் வெஜிடேரியன் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து இடியாப்பமும் சிக்கன் ஸ்டூ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ பாப்பா எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டு பண்ணணும். பட் இந்த ரெண்டு காம்பினேஷன் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த சிக்கன் ஸ்டூ வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பட் இடியாப்பத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த சண்டே vlog ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் ஸ்டூக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் vlogல இந்த பிளெண்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனியனோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பெரிய பெரிய சைஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டரில் நம்ம போட்டுக்கலாம். தாராளமாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீங்கள் வந்து சாப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேலே ஃபிட் பண்ணோம். அது வந்து 1 செகண்ட் தான் ஆகுது. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், சாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் தாங்க. எவ்வளோ நல்லா ஆனியன் வந்து சாப் ஆகி வந்திருக்குன்னு பாருங்களேன். நிறையா கிரேவிஸு, ஆம்லெட்டு, ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் பணியாரம், இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் கிரேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து இந்த பிளெண்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பிளெண்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும், லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனியன் மட்டும் இல்லைங்க, தக்காளி, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி தழை கூட நல்ல லார்ஜ் குவான்டிட்டியில் அதில் போட்டோன்னா நல்லா நீட்டாக சாப் பண்ணி கொடுத்துருது. இந்த மாதிரி நிறையா யூசஸ் இருக்குது இந்த பிளெண்டரில். ஸோ இந்த சிக்கன் ஸ்டூக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதுதாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டூக்கு வந்து வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த பச்சை மிளகா, வரமிளகா தான் இதுக்கு காரம் கொடுக்க போகுது. ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 பச்சை மிளகா, 1 வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பிங்கிஷ் கலராக வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வரமிளகா இது 2ஐயும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மோஸ்ட்லி இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா டெண்டராகவும் இருக்கும்.
ஸோ இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இனி வந்து நம்ம தேங்காய் பால் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால், அதாவது ஒரு 500 ml அளவுக்கு தேங்காய் பால் வந்து இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்டூக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணலாம். இடியாப்பம் சந்தகை எல்லாம் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதிரி புளியருக்கெல்லாம். யூஸ்வலாக நம்ம ஊர்லேயெல்லாம் வந்து இடியாப்பம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இட்லி பாத்திரத்தில் வைப்போம் இல்லையா, இதுவும் வந்து இட்லி பாத்திரம் தாங்க. இது என்னென்னா தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க பெங்களூரில். நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன சைஸஸ் இட்லி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஊத்தாப்பம் சைஸில் தான் வந்து இட்லி சுடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே தட்டு இட்லி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பாப்பாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது நான் வாங்கி வச்சேன். இப்போ இடியாப்பம் செய்யறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணி நம்மளோட இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம செய்கிற இடியாப்பம் வந்து குட்டி குட்டி சைஸஸாக இருக்கும் இல்லையா, அதனால நிறைய புளிய வேண்டியதாக இருக்கும். பட் இதில் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸ் அப்படிங்காட்டி ஒருத்தருக்கு வந்து 2 இடியாப்பம் சாப்பிட்டாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு அடுக்கு ஃபுல்லாக வந்து வெந்துட்டுருக்குங்க. இனி நெக்ஸ்ட் பேட்ச்க்காக இது வந்து புளிஞ்சு வச்சுருக்காரு. சிக்கன் ஸ்டூ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகுத்தூள், ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட அருமையான சிக்கன் ஸ்டூ வந்து ரெடி. ஒரு ஃபைனல் டச்சுக்காக நல்லா பொடி பொடியாக நறுக்குன மல்லி இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பச்சை மிளகா வர மிளகா மட்டும் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாப்பாக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ உங்களில் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டே நல்லா ஹெவியாக இருந்துச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி ஒரு டென்டல் செக்கப் இருந்தது. ஸோ அதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். டென்டல் செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 4 ஆயிடுச்சுங்க. ஸோ லஞ்சை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். மித்ரனுக்கு மட்டும் வெளியே வாங்கி கொடுத்துட்டேன். பாப்பாவும் வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. பெங்களூர் ஃபுல்லாக நல்லா மழைங்க. இப்போ தான் வந்து பெஞ்சு ஓஞ்சிருக்கு. ஸோ அதனால் மித்ரன் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோம்.
நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு 5-6 குரங்கு வந்து ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் யார் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி குரங்கு வந்துருச்சு, எல்லோரும் அலர்ட் ஆயிருங்க அப்படின்ட்டு. ஸோ பால்கனி கதவு, கிச்சன் கதவு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இல்லைன்னா இந்த 5-6 வந்து வீட்டுக்குள்ளே பூந்துடும், செம அட்டகாசம் பண்ணிட்டு தான் போகும். மத்தியானம் வந்து லஞ்சு ஸ்கிப் பண்ணங்காட்டி நல்லா பசிங்க எல்லாத்துக்கும். ஸோ அதனால் மசாலா சாட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மழையும் நல்லா பெஞ்சங்காட்டி நல்லா காரஞ்சாரமாக சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, இதுவும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மஞ்சள் கலர் பட்டாணிங்க. நான் மார்னிங்கே வந்து ஊற வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு குக்கரில் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பட்டாணி, 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி. இப்போ இதை நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வைக்கணும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய், பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், நான் வந்து இன்றைக்கி 1 தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் சில்லி பவுடர். நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துன உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் நாம் வேக வைக்கும் போதே நல்லா மேஷ் ஆகிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் இதை மேஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4லேருந்து 5 கொதி வந்தால் போதும், நம்மளோட மசாலா சாட் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட மசாலா சாட், அதுக்கு மேலே நல்லா பொடி பொடியாக நறுக்கின ஆனியன், மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் ஓமப்பொடி, இது கூட நல்ல ஸ்ட்ராங்கான டீ. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ஸ்நாக். மசாலா சாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து அந்த ஓமப்பொடியோட கொஞ்சமாக பானிபூரியும் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான், எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு டெரஸுக்கு வந்தேங்க. அழகாக 2 லில்லி பூத்துருக்கு. டார்க் பர்பிளும் லைட் பர்பிள் கலரும். இந்த டார்க் பர்பிள் கலர் வந்து நம்ம பிளான் பண்ணது. ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து இந்த லோட்டஸ் பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பூத்த பூ தான் இந்த டார்க் பர்பிள் கலர். எல்லோ கலர் வந்து இன்னும் பூக்கல, பட் வச்ச எல்லா செடியுமே நல்லா வந்துருச்சு. மித்ரனுக்கு வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் தான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மாலுக்கு இன்றைக்கி வந்து ஷாப்பிங்காக போகிறோம். சண்டே vlog வந்து இதோட முடிஞ்சது. ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.